இப்போ உங்களுடைய வீடுகள்ல நிறைய அழுக்கு இருக்கு அல்லது நிறைய தூசு துரும்பு இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். அவற்றை சுத்தப்படுத்துவதற்காக, அதாவது ஒரு குறைந்த நேரத்தில் சுத்தப்படுத்த வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, வேக்யூம் கிளீனரை பயன்படுத்துவீங்க இல்லையா? மூலை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த தூசு துரும்புகளை, அந்த அழுகுகளை கூட இந்த வேக்யூம் கிளீனர் என்பது உறிஞ்சி விடும் இல்லையா? இந்த வேக்யூம் கிளீனர் எப்படி தமிழில் சொல்லுவது? இதற்கு நிகரான தமிழாக்க சொல் என்பது என்ன அப்படின்னா, மின் துப்புரவி என்று சொல்றாங்க அறிஞர்கள். ஏன் மின் துப்புரவி அப்படின்னா, இந்த வேக்யூம் கிளீனர் செய்யக்கூடிய தொழில் என்ன, அடிப்படையான வேலை என்ன? துப்புரவு செய்வது. துப்புரவு செய்யும் இயந்திரம் என்பதன் அடிப்படையில் இதற்கு துப்புரவி என்று பெயர் வைத்து விட்டார்கள். ஆனால் எதன் அடிப்படையில் இந்த கருவி என்பது இயங்குகிறது அப்படின்னா, மின்சாரத்தின் அடிப்படையில் இயங்குகிறது இல்லையா? அதனால இந்த மின்சாரம், துப்புரவி இரண்டையும் இணைத்து இந்த வேக்யூம் கிளீனர் என்பதை தமிழில் மின் துப்புரவி என்று அறிஞர்கள் சொல்றாங்க. இன்றைய மொழியறிவும் பகுதியில் வேக்யூம் கிளீனர் என்றால் என்ன என்பதை தமிழில் விரிவாக பார்த்தோம். அதற்குரிய தமிழாக்க சொல்லை பார்த்தோம். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.